தோனி மட்டும் அவுட் ஆகலனா என்ன நடந்திருக்கும் தெரியுமா? ஒரு மண்ணும் நடந்திருக்காது. சிஎஸ்கேவை கிழித்து தொங்க விட்ட ஷேவாக். அப்படி என்ன நடந்ததுன்னா, கேகேஆருக்கும் சிஎஸ்கேவுக்கும் மேட்ச் நடைபெற்றது. அந்த போட்டியில தொடக்கத்துல சிஎஸ்கே பேட்டிங் செய்து 103 ரன்களை அடித்தது. அந்த ரன்னை 10.1 ஓவர்கள்லாம் பீட் செஞ்சு ஒரு பக்கம் கேகேஆர் வெற்றி பெற்றது. இதற்கிடையில சிஎஸ்கேவில் 15வது ஓவர்ல 9வது வரிசையில பேட்டிங் ஆட வந்த தோனி அவர்கள் 4 பாலுக்கு 1 ரன் இருக்கும் பொழுது சுனில் நரேன் வீசப்பட்ட பந்து LPW ஆனது. நடுவர் சீக்கிரமாவே அவுட் கொடுத்துட்டாரு. பேட் பட்டதுன்னு சொல்லிட்டு தோனி கூட சொல்லி இருந்தாரு. இருந்தாலும் ரிவ்யூ எடுத்தாரு. 3வது நடுவர் என்ன சொன்னாருன்னா, அல்ட்ரா எட் சவுண்ட் கேட்கப்பட்டது. இருந்தாலும் பேட்டுக்கும் பாலுக்கும் கேப் இருக்கிறது. ஆகையினால இது அவுட் என கொடுக்கப்பட்டது. இதற்கிடையே சிஎஸ்கே ரசிகர்களும் சரி, சிஎஸ்கே தரப்பினரும் சரி, எல்லாருமே இந்த இடத்துல தோனி அவுட் ஆகலன்னா அவ்வளவுதான், வேற மாதிரி பண்ணிருப்போம்னு சொல்லிட்டு சாக்கை முன்வைத்திருக்கிறார்கள் சொல்லிட்டு ஷேவாக்கு உடனே ரிப்ளை கொடுத்திருக்கிறாரு. அந்த இடத்துல தோனி மட்டும் அவுட் ஆகலனா 103 என்ற ரன் வந்து 130 ஆகி இருக்கும். 10.1 ஓவர்ல முடிவு பெற்ற போட்டி 13 ஓவர்கள்ல முடிவடைந்திருக்கும். நாம 11 மணிக்கு பேசுறது 11:30க்கு முடிந்திருக்கும் சொல்லிட்டு தீவிரமாக கிண்டல் செய்திருக்கிறார். ஆகையால சிஎஸ்கே ரசிகர்களாகிய நீங்கள் அந்த இடத்துல தோனி மட்டும் அவுட் ஆகலனா என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஐபிஎல் நிகழ்வுகளை ஒரு நிமிடத்துல தெரிஞ்சுக்குமா? ஷார்ட்ஸ் தமிழை ஃபாலோ பண்ணுங்க.